வணக்கம். ஒரு ஊர்லேங்க ஒரு எலி பூனைய பார்த்து பயந்து கடவுள்கிட்ட வேண்டிச்சாம், "என்ன பூனையா மாத்திருங்கன்னு." சரி அப்படின்னு சொல்லி கடவுளும் பூனையா மாத்திட்டாராம். பூனை நாய பார்த்து பயந்ததும், "என்ன நாயா மாத்திடுங்கன்னு" சொன்னதும், அதுக்கும் மறுக்காம கடவுள் நாயா மாத்தி விட்டுட்டாராம். ஊருக்குள்ள சிறுத்தை புலி ஒண்ணு வந்தபோது, பயந்த நாய், "என்ன புலியா மாத்திருங்கன்னு" கேட்டபோது, உடனே எலியா மாத்துன கடவுள், "நீ என்னதான் உருவத்துல மாறிட்டே இருந்தாலும், உள்ளத்துல நீ எலியா தான் இருக்க. அதனால நீ எலியாவே இருக்கிறது நல்லது" அப்படின்னு சொல்லிட்டாராம். தாவேகாவுடைய பரப்புரை செயலாளர் பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில அவங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள அப்படியே காப்பி அடிச்சு, ரேம்ப் வாக், செல்ஃபின்னு எடுக்கிறது மட்டும் இல்லாம, பேண்ட் சட்டை கூடவா அப்படியே காப்பி அடிப்பீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாருங்க. இந்த திராவிட கட்சிகளுடைய விஷயத்த காப்பி அடிச்சு அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா, அதில ஆச்சரியம் இல்லைங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில விஜய பார்த்து ஒரு பாரம்பரிய கட்சி இமிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. சேலம் பரப்புரை கூட்டத்துக்கு வந்த விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, "ஆட்சி அதிகாரம்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தூக்கி போட்ட பாம்பு இன்ன வரைக்கும் கூட்டணிக்குள்ள வெடிச்சிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான காப்பி கேட் நிகழ்வுகள் அரங்கேற போகுது அப்படிங்கிறது உங்கள போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.